எல்லோருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும், பழனியப்பன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் மகாவதார் ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும், டாக்டர் ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஞானத்தையும் போதித்த பிதாமகா பத்திரிகைகளுக்கும், சொர்ணமலா பத்திரிகைகளுக்கும், மகாவதார் பாபாஜிகளுக்கும், சதானந்த யோகி அவர்களுக்கும், காசிரெட்டி நாயனா அவர்களுக்கும், பிரபஞ்ச சக்தி, விசுவசக்தி, பஞ்சபூதங்களுக்கும், பூர்ணாத்மா சர்வாத்மா அம்சாத்மாக்களுக்கும் என்னுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொண்டு, மறக்காமல் என் பெற்றோர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவரையும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த மகாவதார் ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது போன்ற ஒரு ஆன்மீக தகவல்களை எல்லாம் தெரிவிப்பதற்கு நாமும் ஒரு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். கேட்பதற்கோ அல்லது அதை பற்றி நம் இது செய்வதற்கெல்லாமே ஒரு புண்ணியம் வேண்டும். பூர்வஜன்ம புண்ணியம் வேணும். நம் பெற்றோர்களும் நாம் செய்த புண்ணியம் இருக்கிறது. அதனால நாம் என்ன செய்யறோம்னா, தினம் ஒரு திருமந்திரம் இத்தனை நாள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இது 6ஆம் பாடல். இது கடவுள் வாழ்த்து பகுதியில வருது. கடவுள் வாழ்த்து பகுதியில அந்த 6ஆம் பாடல் வருது. இதுல மொத்தமே 31 பாடல் இருக்குது. இது நம்ம 6ஆம் பாடல் சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் நந்தி அருள் பெற்ற நாதரை நாடினின் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதாஞ்சலி வியாக்கிரமர் என்று இவர் என்னோட அன்பரும் ஆமே அப்படிங்கிறார். இறைவனே குருவாய் நந்தி தேவராக வந்து உண்மை பொருளை உபதேசித்து அருள் பெற்று நாதர் என்ற பெயரை பெற்றவர்கள் யாதென்றால் சனகர், சனாதனர், சனந்தர், சனத்குமாரர் ஆகிய 4வரும் ஆவார். இந்த பாடலின் பொருளை பற்றி நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இந்த சிவயோகத்தில் சிறந்து விளங்கியதால் சிதம்பரத்தில், அதாவது தில்லையம்பலத்தில் இறைவனின் திருநடனத்தை கண்டுகளித்த ஆதிசேஷன் அப்படின்னா ஆதிசேஷனுடைய பிறப்புன்னு சொல்லுவாங்க. பாதி மனித உடலும் பாதி பாம்பு உடலும் கொண்ட பதாஞ்சலி முனிவர் தன் இடைவிடாத தவத்தினால் இறைவனிடம் இருந்து புலியின் கால்களை பெற்றதால் விளக்கியநாதர் என்ற பெயரும் பெற்றதால் திருமூலர் நானும் சேர்ந்து மொத்தம் 8 பேர்கள் ஆனார்கள் என்று சொல்கிறார். இந்த பாடல் மட்டும் நமக்கு கிடைக்கல அப்படின்னு இல்லைங்க. நம்ம நிறைய நம்ம ஏதோ ஒண்ணு இழந்த மாதிரி இருக்கும். இது 10ஆம் திருமுறை திருமூலருடைய திருமந்திரம் என்று எல்லாராலும் சொல்லப்படுகிறது. இது நமக்கு எல்லாம் தெரியும். நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு நான் வந்துட்டு இருக்கேன். ஆனால் இன்றைய இளைஞர்கள் திருமந்திரம் என்றால் ஏதோ இது சித்தர் பாட்டு, வயதானவர்களுக்கு மட்டும்தான், நமக்கு இல்லை அப்படின்னு நாம இப்பெல்லாம் படிக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நிறைய பேர் இளைஞர்கள் நல்லபடியாகவும் இதெல்லாம் படிக்கிறாங்க, செய்யறாங்க, எல்லாமே செய்யறாங்க. திருமூலர் மட்டுமல்ல, நிறைய நீங்க காம்படிஷன் வச்சீங்கன்னா பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துடுறாங்க. அவ்வளவு சிறப்பாகவும் செய்யறாங்க. ஆனா தினசரி அவங்க இது நம்ம ஜென்ரலா அவங்க ஃபாலோ பண்றது இல்லை. ஆமா, அது என்னன்னு தெரியல. அது காலப்போக்கு அப்படியே இருக்கும். சிறந்த மாணவர்களும் இளைஞர்களும் இருக்கிறார்கள். இருந்தாலுமே அவங்க நிறைய பேர் இருக்கிறதுல எங்களுக்கு எல்லாம் இதுக்கு திருமந்திரத்துக்கெல்லாம் அப்படிங்கிறத மனப்பான்மை வந்துட்டுதான் பாக்குறோம். நமக்கெல்லாம் எதுக்குங்க திருமந்திரம், அதெல்லாம் வயசானவங்களுக்கு தாங்க, எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறது. வேண்டாம்னு சொல்றதை விட வயசானவங்களுக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த ஆன்மீகம்னால அது இது வயசான ரிட்டையர் ஆயிடுறாங்க இல்லையா, கல்யாணம் ஆகி ரொம்ப வருத்தத்தோடையோ ரொம்ப தன்னுடைய ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ண முடியாமையோ இருக்கவங்களுக்கு தான் நம்ம ஜாலியா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், இந்த வயசுல இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது எல்லாமே அவங்களுக்கு இதாயிடுது. ஏன்னா நாமளும் அப்படி வந்தவங்க தான். ஆனா நம்ம பெற்றோர்கள் எல்லாமே நல்ல வழிமுறைகள் சொல்லி கொடுத்ததுனால நம்ம ஆன்மீகத்துல அப்படியே நம்ம தொடர்ந்து வந்துட்டோம். சரி, திருமந்திரத்தில் இல்லாத பொருளே இல்லைங்க. அதுல சொல்லாத விஷயங்கள் எதுவுமே இல்லை. நம்ம விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டது கூட அன்னைக்கே சொல்லியிருக்கார். 3000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம திருமூலர் அவ்வளவு சொல்லியிருக்கிறார். நம் வாழ்க்கைக்கு தமிழர்களுக்கு வழிகாட்டுவதற்காக வந்த நூலுன்னே கூட சொல்லலாம் திருமந்திரம். ஏன்னா அவ்வளவு கலாச்சாரத்தோடையும் அவ்வளவு பொருளோடவும்
எப்படியெல்லாம் நடந்தா நம்ம நல்ல இது கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்றார். ஏன்னா பொதுவாவே உலகத்திலேயே சிறந்த நாடு எதுன்னா பாரத நாடு. அந்த பாரத நாட்டிலேயே புண்ணிய பூமின்னு சொல்லுவோம். அந்த புண்ணிய பூமியிலேயே நம்ம தமிழ்நாடுங்கிறது வந்து சித்தர் பெருமான்கள் நிறைய வந்து நிறைய தோன்றினார்கள். அதே போல நிறைய பாடல் ஸ்தலம் நிறைய இருக்கு, பரிகார ஸ்தலம் இருக்கு, நிறைய கோயில்கள் இருக்கு, நிறைய தெய்வங்கள் இருக்கு, இத்தனையும் இருக்கு. அப்படி வந்து நமக்கு வந்து வழிகாட்டிட்டு வர்றாங்க. இளைஞர்களாகட்டும், பெரியவர்களாகட்டும், இளைஞர்களாகட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு சிறந்த ஒரு நாடு, சிறந்த ஒரு இடம் என்னன்னா நம்ம தமிழ்நாடு. சோ இது என்னன்னா, இது தேவர் குரல், நான்மறை முடிவு, மூவருடைய தேவாரம், அப்புறம் சித்தர்களுடைய மொழிகள், முனிவர்களுடைய மொழிகள், திருமூலருடைய திருமந்திரம், இதற்கெல்லாம் திருவாசகம் போல் வாழ்விக்க வந்த வாசகர்கள். அப்படி என்ன சொல்லி இருக்கிறார்னு பார்த்தோம்னா, அவர் சொல்லாது எதுவுமே இல்லை. யார் சித்தர்களில் ஒருத்தர்னு சொல்றாங்க இவரை. நம்ம 18 சித்தர்கள் ஒருத்தர்னு கூட நம்ம சொல்றோம். போகர், அகஸ்தியர், பதாஞ்சலி, வாக்கீசர் அப்படின்னு ஒரு 18 பேர் இருக்கிறாங்க. அந்த 18 பேர் சொல்லும் போது இவரும் ஒருத்தர் இருக்காங்க. ஆனா 18 தானான்னு சொன்ன சித்தர்கள்ல 18 பேர் இல்லைங்க, கணக்கில்லாம இருக்கிறாங்க சித்தருங்க. அது குறிப்பிட்டு 18 சித்தர்கள்னு சொல்லி அதுக்குள்ளோரை எல்லாரும் அடங்கிடுறாங்க. அப்ப நிறைய பேர் வாழையடி வாழையாக இந்த திருக்கூட்டம் வந்து நானும் ஒருவர் அன்றோ, நானும் ஒருவர் அன்றோ என்று சொல்கிறாரு. பாரதி என்ன சொல்றாருன்னா, எனக்கு முன்னே சித்தர்கள் இருந்திருக்கிறார்கள், அப்பா நானும் ஒரு சித்தர் வந்தேனப்பா இந்த நாட்டினிலே அப்படிங்கிறார் அவரு. சரி, திருமந்திரத்தில் நம் வாழ்க்கைக்கு உரிய பாடல்கள் அத்தனையும் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, உதாரணத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சொல்லிட்டு வரலாம். ஏன்னா இப்ப பெரிய புராணத்துல கூட திருமூலர் ஒரு நாயனார் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் நம்ம திருமூலர். சரி, அப்போ அவர் என்ன சொன்னாரு? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று நாம் சொல்கிறோம். அதை முதலில் சொன்னவர் யாருன்னா திருமூலர் தான். அடுத்தது என்ன சொல்றாரு? அன்பே சிவம் என்கின்றோம் இல்லைங்களா? எங்க போனாலும் அன்பே சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர்லாம் அன்பே சிவம் சொல்லிட்டே இருப்பாங்க. சில நம்ம இதுல சினிமாவில் கூட சிரிப்பு நடிகர் சொல்லுவார் அன்பே சிவம் சொல்லி அது இது எடுத்துட்டு வருவார். அப்போ அன்பே சிவம் என்கிறார். அது அந்த அதை வந்து சொல்லி நிரூபித்தார். அது மட்டுமல்ல, மனசுக்குள்ளே சாமி இருக்குது என்கிறீர்களே, அது எப்படி என்று சொல்கிறார். பாருங்களேன், அவர் கன்னடத்துல கூட ஒன்று சொல்லுவாங்க, மனசே மந்த்ராலயா மனையே தேவாலயான்னுவாங்க. மனசுக்குள்ளரே சாமி. அது என்னன்னா, உள்ளம் பெரும் கோயில், ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பெருமானுக்கு வாய் கோபுர வாசல், அப்புறம் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ளப்புலர் 5 காலில் அணிவிளக்கே என்றாரு. ஆகவே இதனுடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உள்ளமே கோயில், உள்ளம் ஒரு கோயில். அதில் அந்த பாட்டு கூட வரும், உள்ளமே கோயில். அந்த ஊன் உடம்புக்கு உள்ளே ஆண்டவன் இருக்கின்றான் என்பதுதான் புலன்கள் எல்லாம் விளக்குகள், 5 புலன்களும் விளக்குகள். உன்னுடைய வாய்தான் கோபுர வாசல், உன்னுடைய ஜீவன் தான் சிவலிங்கம் என்று சொல்லியுள்ளார்கள். 5 புலன்களும் நெறி கெட்டு தறி கெட்டு போக விடக்கூடாது என்று சொல்கிறார். ஏன்னா இந்த 5 புலன்களால் தான் எல்லாமே நடக்குது. கண், வாய், மூக்கு, செவி, அந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அந்த 5மே நம்ம வந்து தறிக்கட்டோ அது நெறிக்கட்டோ போகக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறார். பாருங்களேன், இந்த 5 புலன்களும் ஞானத்தையும் அருளையும் பக்தியையும் கருணையையும் மனிதாபிமானத்தையும் அள்ளி கொடுக்க அளிக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? இதெல்லாம் வேணும் சாமி. இந்த வந்து 5 புலன்களை நம்ம கெட்டு போகக்கூடாது, தறி கெட்டு போகக்கூடாது, நெறி கெட்டு போகக்கூடாதுன்னா இந்த மாதிரி எப்படி கொண்டு வரணும்னா, அந்த ஞானத்தையும் அந்த பக்தியும் அந்த கருணையும் மனிதாபமானமும் இருந்தா இதெல்லாம் தறி கெட்டு போகாது. ஆனா அது வேணும்னா என்ன பண்ணணும்? அது மட்டும் என்னன்னா, மனத்தை வசப்படுத்த தெரியணும், மன அலைய பாயக்கூடாது, ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணணும். நேற்று கூட டாக்டர் ரங்கநாதன் ஐயா சொன்னார்ல, கான்சென்ட்ரேட் ஆன் ஒன் ஜாப்
மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொன்னாரு. எப்படி சொன்னாரு? ஒரு வேலை செய்யும் போது ஒண்ணு மட்டும், குக்கிங் பண்றீங்களா, குக்கிங் மட்டும் பண்ணுங்க. டிவி பார்த்துட்டு குக்கிங் பண்ணீங்கன்னா டிவியில வர்ற சமாச்சாரம் எல்லாம் பூரா சாதத்துல வந்துடும். அப்புறம் கடைசியில சாதம் சாதமா இருக்காது, ரசம் ரசம் விஷயம் ஆயிடும். அது போல இல்லாம நாம ஒரு வேலை செய்யற, குக்கிங் செய்யறோமா குக்கிங் மட்டும் செய்யணும், டிவி பார்க்கறோமா டிவி மட்டும் பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு அது தெரியணும். என்னமோ சாக்ரட்டிஸ் தான் உன்னையே நீ அறிவாய் என்று சொல்றது போல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொன்னதா நினைக்கிறீங்க. இல்ல, அதுக்கு பலாயிரம் வருஷங்களுக்கு முன்பே நம் சித்தர் பெருமான்கள் சொன்னதுதான். என்ன சொன்னாரு? தன்னை அறிந்து இன்புற வேண்டும், உள்முகமாக நோக்க வேண்டும், தன்னை தானாக அறிய வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொன்னார்களே, அந்த தன்மையை உள்நோக்கி கண்டு என்று என் அப்பர் பெருமான் சொல்லி இருக்கிறார். அத அவர் சொன்னதை கண்டு சொன்னாங்களே, அவை அவையெல்லாம் இந்த கருத்துக்கள் தானே. அப்போ இவர் சொன்னது என்ன? உன்னையே நீ அறிவாய்ங்கிறோம். அப்ப உன்னையே நீ அறிவாருன்றதுன உன்னை, அதாவது தன்னை அறிந்து இன்புற வேண்டும் அப்படின்னு சொல்றோம். உள்முகமாக நோக்க வேண்டும், உள்முக தியானம் செய்யணும்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளார தியானம் செஞ்சா நம்ம எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த அப்ப என்ன நடக்கும்? அப்ப என்னன்னா, கள்ள புலன்கள் எல்லாம் நல்ல புலன்களாக மாற்றிக்கொள்ளும். ஏன்னா மனம் அவர் சொல்றாருல்ல, மனம் அலைப்பாய்ஞ்சிட்டே இருக்கும். நல்லதுக்கு போகுதா, கெட்டாம இருக்கணும், கண்ணு நல்லதை பார்க்கணும், வாய் நல்லதை பேசணும், காது நல்லதை கேட்கணும். அப்புறம் அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஐம்புலன்களுக்கும் கள்ள புலன்கள் எல்லாம் நல்ல புலன்களா மாற்றிக்கொள்ளும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாரு? ஞானம் வேண்டும், அதற்கு கல்வி அறிவு வேண்டும், அதற்கு கேள்வி அறிவு வேண்டும், அதற்கு பெரியோர்களாகன நல்ல குருமார்கள், பெரியோர்களும் வேண்டும், நல்ல குருமார்கள் துணை வேண்டும். அத்தனை அதிகாரம் அது இருக்கு இந்த மனசுல எப்படி பண்றதுன்னு. கல்வி, கல்லாமை, பிறன்மனை நோக்காமை, வெகுளாமை, அத்தனை அதிகாரம் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒன்று சொல்கின்றேன், இன்னைக்கு நிறைய மலட்டுத்தன்மை அதிகமாகிட்டே இருக்கு. மலட்டுத்தன்மைன்னா நான் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா காலத்தை பயிர் செய்யறது இல்ல. நிறைய நம்ம சொல்றோமே அப்படின்னா, இது ஒரு சின்ன ஒரு இதுதான் சொல்றோமா, ஒரு பாயிண்டா தான் சொல்றோமே தவிர்த்து ஒருத்தரை குறிச்சி நம்ம சொல்றது மாதிரி இல்லை. பொதுப்படையான ஒரு விஷயங்கள் எல்லாம் திருமணத்துல சொல்லதை நம்ம திருப்பி சொல்லிட்டு இருக்கிறோம். அத என்னன்னா, அதுல தெருவிற்கு தெருவு என்ன செயற்கை கருத்தரிப்பு மையம் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இதுல கார்பரேஷன் சொல்றோம் இல்லையா, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் போல நிறைய வந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி வந்ததுனால அதிகப்படியான ஃபீஸும் வாங்குறாங்க. மடியிலேயே மடிக்கணினி வச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம் அது ஒண்ணு. அடுத்தது அதனால ஏற்படுற காந்தலைகள் உரிய அந்த கர்ப்பப்பையை தாக்குறதுனாலையும் அதனால இது ஆகுது. உரிய பருவத்திலேயே அந்த திருமண இன்பத்தை ஒத்தி போடுறாங்க. கடவுள் நம்பிக்கையும் பெரியோர்களின் அறிவுகளையும் கேட்பது குறைஞ்சு போயிடுச்சு. நம்முடைய நம்முடைய வழக்கங்கள் எல்லாமே நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுத்து விட்டது. போய் செய்யறது எல்லாமே நம்ம பழக்க வழக்கம்னா பீஸா சாப்பிட்றோம், பர்கர் சாப்பிட்றோம், ஃபாஸ்ட் ஃபுட்டை ஃபாஸ்டா எல்லாம் வராத வியாதியெல்லாம் வந்துகிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்ம ஐம்புலங்களால வரக்கூடிய தூண்டுதல் தான். ஒரு குழந்தை உருவாகும் வாய்ப்புகளை எல்லாமே எடுத்து விட்டது காரணம் இந்த மாதிரி தான். அப்போ உணவு பழக்கங்கள் சரியில்லை, உறக்கங்கள் சரியில்லை, வேலை சரியில்லை, உடல் புணர்ச்சிகள் சரியில்லை, உரிய காலத்தில் திருமணம் செய்யாமல் இன்று சரியா மடியிலே மடிக்கடின்னு வச்சுக்கிறதுனால, மடியில் வச்சுட்டு வேலை பார்க்கறதுனால, இதனால ஏற்படக்கூடிய கதிரலைகள் எல்லாமே ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அது பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது. மலட்டுத்தன்மைக்கு அது ஒரு காரணமா இருக்குது. ஆகையால இது எல்லாமே நம்ம சரி பண்ணணும். இதையெல்லாம் போக்கித்தான் நம்ம இதெல்லாம் இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னுட்டு கிட்டத்தட்ட 41 பாடல்களை பாடியிருக்கிறார் திருமூலர். எப்போ 3000 வருடங்களுக்கு முன்னாலேயே எப்படியெல்லாம் இருந்தால் குழந்தை பாக்கியம் நன்றாக இருக்கும் என்பதற்கு
நிறைய பேர் இப்ப என்ன, இளைஞர்கள் வந்து வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குதுயா, எனக்கு ஒரு ஒரு 1,50,000 சம்பளம் வருது, என் மிஸ்ஸஸுக்கு ஒரு 1,50,000 சம்பளம் வருது, மாசத்துக்கு 3 லட்சம் சம்பளம் வந்தாலும் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் கிடைக்காம போயிடுது. அப்படிங்கிற காரணம் என்னன்னா, இந்த மாதிரிதான் நம்ம தப்பான உணவு பழக்கங்கள், தப்பான உணவு வேலைகள், சரியான உறக்கம் இருக்கிறது இல்ல, வேலை வேலைன்னு போறது, அந்த திருமண இன்பத்தை வந்து தள்ளி போடுறது, இந்த மாதிரி எல்லாம் இயற்கையை கொடுத்ததை நம்ம வந்து வேணாம் வேணாம்னு சொல்லியோ, இல்ல இதனால வேற விஷயம், வேற இன்பங்கள் கிடைக்குதுங்கிறதுனாலயோ அதை வந்து தள்ளி போடுறாங்க. அதனால வர்றதுதான் அப்படின்னு சொல்றேன். இப்போ இவர் சொல்லாதது என்னன்னா, கல்வியை பற்றி சொன்னார், கல்லாமை பற்றி சொன்னார், அப்புறம் பெரியவர்களின் துணை கொள்ள சொன்னார், பிறன்மனை நைதல் கூடாது என்று சொல்கிறார், உடலை பற்றி உடலை எப்படியெல்லாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்றார், உணவை பற்றி சொல்கிறார், அப்புறம் என்ன, கரு கரு உருவாதற்கு எப்படி எப்படி இருக்க வேண்டும், அந்த அதுக்கு அந்த கணவனும் மனைவியும் ஒத்த பருவத்திலேயே உரிய மகிழ்ச்சியும் உரிய மன மனத்துக்குள் இருப்பது களத்தில் இருந்தால்தான் நல்ல குழந்தைகள் பிறக்கும். இந்த நல்ல குழந்தைகள் பிறக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எப்படி எப்படிலாம் இருந்தா நல்ல குழந்தை பிறக்கும், எப்படி எப்படி இருந்தா மலட்டத்தன்மையான குழந்தைகள் பிறக்கும், அதையும் சொல்றாரு. மலம் இருந்தால் அந்த அந்த புணர்ச்சிகள் நடக்கும்போது மலம் இருந்தால் மலட்டத்தன்மையான குழந்தை பிறக்கும். இது இப்போ சயின்ஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இவர் எப்போ 3000 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் பட்டா வெளிச்சமா சொல்லியிருக்கிறார். அப்போ சிறுநீர் இருந்தால் வந்து ஊமையாக பிறக்குமாம், 2ம் அதிகம் இருந்தால் பார்வை இல்லாமல் குழந்தை பிறக்கும். சரி, இவை எல்லாமே ஆராய்ச்சி செஞ்சு நிரூபணமாக இருக்குது. ஆக திருமூலுடைய திருமந்திரம் என்பது பூஜை பெட்டியில வைக்கக்கூடிய ஒரு புத்தகம் அல்ல, அது ஒரு சிலையும் அல்ல, ஒரு விஷயங்கள் வந்து ஒண்ணுமே இல்லாதது அப்படின்னுட்டு நினைச்சுக்கிட்டு எல்லாம் இருக்கிறீங்க. ஆனா பல விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கைக்கு உரிய வழிமுறைகளையும் சொல்லி நம்மள விழிப்புணர்வோட இருக்க செய்யறாரு. அது மட்டும் இல்லாமல் நீ வாழும்போது எப்படிலாம் வாழ வேண்டுங்கிறார். யாவருக்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கோர் வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் வாயில் இன்றைத்தானேங்கிறார். எவ்வளவு அருமையான பாடம், எவ்வளவு பொருள் இருக்கு. நீ யாரை வேணா கும்பிடு சாமி, சிவனை கும்பிட்டியா, ஒரே ஒரு வில்வ இலை எடுத்து சிவாய நமக நமச்சிவாயன்னு போடு, அவர் குளிர்ந்து போயிடுவார். வேற எதுவுமே வேண்டாம், அந்த ஒரே ஒரு வில்வ இலையை போட்டு கும்பிடியா. நீ வந்து பல அபிஷேகம் பண்ணாத, எந்த அபிஷேகம் பண்ணாத, யாகம் வளர்த்தாத, மந்திரம் ஜபிக்காத, ஒரே ஒரு இலையை பிடிச்சு போடு, நான் குளிர்ந்து போயிடுவேங்கிறார். யாரு? சிவபெருமானே, உலகத்தில் பெரிய கடவுள், அவர் இல்லாமல் யாரும் இல்லை அப்படின்னு சொல்ற அந்த கடவுளை என்ன சொல்றாரு, ஒரே ஒரு வில்வ இலைய போடியா, நான் சந்தோஷமா ஏற்றுக்கிறேன். சரி, அவர் தான் அப்படின்னா திருமலை என்ன சொல்றாரு, எனக்கு ஒரே ஒரு துளசி இலைய போடியா, அதே எனக்கு போதுங்கிறார். அந்த துளசி இலை எப்படியாப்பட்டதுன்னா, எல்லா தெய்வங்களும் குடியிருக்கக்கூடிய ஒரு இலை என்னன்னா துளசி இலை அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீங்கெல்லாம் இப்படி சொல்லிட்டீங்க, நம்ம பிள்ளையார் என்ன சொல்றாரு, எனக்கு ஒரு அருகம்புல்ல போடியா, நான் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேங்கிறார். சரி, நீங்க அருகன் புல்லு போடுவீங்களோ இல்லை என்ன வேணா எருக்க மாலையா போடுவீங்களோ, எனக்கு அதே போதும், எனக்கு எதுவுமே நீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அது ஒரு பக்தி வேணும், அவ்வளவுதான். அதுக்காகத்தான் இத்தனை இதையும் சொல்றது. அடுத்தது என்னன்னா, முருகன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன மாசி பச்சிலையோ இல்லை மறிக்குழுந்தோ போடுங்க, எனக்கு அது போதுங்கிறார். இதுதான் அவர் யாவருக்குமாம் இறைவனுக்கோ பச்சிலைன்னு சொல்றார். சரி, அடுத்தது இது கோடை காலமா இருக்கிறதுனால வெளியில நாலு நாலு இந்த 4 காலம் நடக்கிற இதெல்லாம் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் தண்ணி தவிக்கும், அவங்க வெளியே துரத்தி விட்டுருவாங்க. இப்ப எல்லாம் பால்காரங்க என்ன செய்யறாங்கன்னா, பாலை பீச்சறதுக்கு மட்டும்தான் பசுமாட்டை வீட்டுக்குள்ள விட்டுறாங்க, அதுக்கப்புறம் பால் கறந்து விட்டு துரத்தி விட்டுறாங்க. அது பாட்டி அங்கே எங்கேயோ மேய்ஞ்சிக்கிட்டு தெருவில் இருக்கிற போஸ்டரை தின்னுக்கிட்டு, அங்கே இருக்கிற பிளாஸ்டிக் கழிவு எல்லாம் தின்னுக்கிட்டு ஏதோ வந்து திருப்பி கொண்டு வந்து இடம் வந்து அதே சேர்ந்துருது. அந்த மாதிரி பசங்களுக்கு எல்லாம் என்ன செய்யும், தண்ணி தவிக்கும். அப்போ எல்லாரும் என்ன செய்றீங்க, ஒரு ஒரு இது இருக்கும், அந்த தொட்டி மாதிரி விற்காங்க, மண் இதெல்லாம் செஞ்சது, அதுல தண்ணி ஊத்தி வைங்க, தண்ணி ஊத்தி வச்சீங்கன்னா இந்த மாதிரி கால்நடைகள் எல்லாம் தண்ணி சாப்பிட்டு போகும். இதுதான் சொல்றாரு, யாவருக்கும்
பசுவிற்கோர் ஒரு வாயுரை அப்படிங்கிறார் சாப்பிட்றதுக்கு, இல்லையா? கொஞ்சம் தண்ணீர் வச்சுங்க. அரிசி, அதான் நம்ம அரிசி களையிறோம், அப்புறம் என்ன வேஸ்டான வாழைப்பழம் சாப்பிட்றோம், எல்லாமே அந்த தொட்டியில போட்டா அது வாட்டி வந்து வாய நினைச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு போயிடும். அதே மாதிரி சமைக்கும் போது ஒரு பிடி எடுத்து அரிசி எடுத்து ஒரு பானையில போட்டுக்கிட்டே வாங்க. அஹ் அப்போ என்ன சொல்றாங்கன்னா, அது போடும்போதே ஒரு சாமி பேர் சொல்லுங்க. அன்னபூரணி நமக, காமாட்சியே நமக, மீனாட்சியே நமகன்னு, சிவபெருமானே நமக அப்படின்னு சொல்லி அந்த பானையில ஒரு பிடி அரிசியை போட்டு வாங்க. வேற என்ன வேணும்? அது எப்படியான வேலையெல்லாம் செய்யணும்னா, ஒரு வீட்டுல இந்த ஒரு மாசத்துக்குள்ள அந்த பானை வந்துச்சுன்னா 20 வீட்டுல சேர்ந்தா அது ஒரு பெரிய ஒரு சமாச்சாரம். ஒரு 25-30 கிலோ சேரும்னா அதை சமைச்சு போட்டா எத்தனை பசியாரக்கூடியவங்க ஏழைகள் அவங்க பசியாரை போட்டு வாழ்த்திட்டு போவாங்க, இல்லையா? அதுதான். அதான் அந்த மாதிரி தானம் செஞ்சா எத்தனை ஏழைகள் வயிறு நிரம்பும், அவங்க நமக்கு இது பண்ணுவாங்க. இதுதான் பிடியரிசி திட்டம்னு காஞ்சி பெரியவர்கள் ஒரு ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறார். ஒன்றும் முடியலையா, ஒண்ணுமே இல்லையா, எனக்கு சிவனும் என்னால போக முடியாது, ரொம்ப கஷ்டம். திருமாலா அதுக்கு ஆக விநாயகரா பக்கத்திலே இருந்தா கூட நான் இங்கிருந்து தான் கூட அங்க போக மாட்டேன். சரி, முருகனுக்கா அவரு வேல், அவரெல்லாம் அதெல்லாம் விடுங்க அப்படின்னு. அப்போ ஒண்ணுமே என்னால முடியலனாலும் வாயில பேசுறது இன்னுரை தானேங்கிறார். அட்லீஸ்ட் நீ ஒண்ணுமே செய்யலையா, எதுவுமே நீ தானமும் பண்ணல, தர்மமும் பண்ணல, கோயிலுக்கும் போல, ஒண்ணும் இல்லை. யாராவது வந்தாங்களா, யாராவது பேசுனாங்களா, இன்னொரையா பேசு, வாய் நிறைய நல்லது சொல்லு, நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாம பாசிட்டிவா சொல்லு. நல்லா இருங்க, இன்பமே சூழ்க, வாழ்க வளமுடன், நற்பவி நற்பவி, ஸ்ரீராம் ஜெயராம், அப்படிலாம் சொல்லுங்கய்யா. அதை விட்டுட்டு நீங்க எதையோ சொல்லிட்டு அவன் அப்படியேப்பட்டவன். ஏன்னா சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கோம், எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்போம். எது எது நெகட்டிவா இருக்கிறதெல்லாம் சொல்லி உங்க மனசும் கெடுத்து கேட்கறவங்கள உள்ளமும் கெடுத்து அந்த மாதிரி போகாம, இது எல்லாமே இல்லைனாலும் நல்லபடியா பேசுங்க, இன்முகத்தோடு சொல்லுங்க. கண்ணீர்ப்ப காய்க்க வந்துட்டுன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றார். முடிஞ்ச வரைக்கும் நல்லது பேசியா, தப்பா சொல்லாத அப்படிங்க. ஒரு 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 கடைத்தெருவுக்கு ஒருத்தர் வர்றாரு. அவர் என்ன செய்யறாரு, அருமையான முருங்கக்காய், அருமையான புடலங்காய், அழகான கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், அடியே செஞ்சு அழகான சாம்பார் போடு, நல்லா சாதத்தை வடிச்சு கொடு அப்படின்னாரு. அவரும் வந்து புனிதவதி, அந்த அம்மா என்ன செய்யறாங்க, நேரா போய் சமைச்சிட்டு இருக்காங்க. இவர் என்ன உடனே ஐயோ நெஞ்சு வலிக்குதே, ஐயோ நெஞ்சு வலிக்குதேங்கிறாரு, நெஞ்ச பிடிச்சிக்கிறாரு, அப்படியே சாயிறாரு. ஒரு வாயில கொஞ்சம் சுடு தண்ணி கொடுப்பான்னு கேட்கிறாரு, போய் வச்சிட்டு வர்றாரு, சுடு தண்ணியும் கொடுக்குறாரு. ஆனா சரிஞ்சு போயிடுறாரு, ஒன்றும் முடியல. எல்லாமே இன்பமா இருக்கிற இந்த நேரத்தில் கூட அவர் சரிஞ்சிடுறாரு. அதுதான், இதுதான் வாழ்க்கை. அப்போ எதுவுமே நிலையில்லை. அப்போ செல்வம் நிலையில்லை, இளமை நிலையில்லை. இளமை இன்னைக்கு இருக்கும், நாளை நம்ம காலண்டை கிளிக்க கிளிக்க நம்ம வயசும் கூடிக்கிட்டே போகும். அப்போ நம்ம அந்த இளமையை வந்து இதே மாதிரி இருக்காது. கருப்பா இருக்கிற முடி வெள்ளையாயிடும், கருப்பா இருக்கிற மீசை வெள்ளையா மீசை ஆயிடும், டொக்கூடும், கண்ணு தெரியாது, இதெல்லாம் ஆகும். இளமை நிலை இல்லை. உடல் நிலையானதா, நல்லா கம்பீரமா இருப்பாங்க, ஆனா அவரும் இல்லை. அப்போ இருக்கின்ற காலத்திலேயே நல்லோருக்கு, ஏழைகளுக்கும், அற்றா அற்றாருக்கும் அல்லது அல்லாதவர்களுக்கும், அனாதைகளுக்கும், அப்புறம் காணார் பேனார், கால் முடப்பட்டார், பிணி நல்காருக்கு, அத்தனை பேருக்குமே ஒரு கொடு, ஏதாவது கொடு. அப்போ அந்த நோய் வழிபட்டவங்களுக்கெல்லாம் ஒரு என்ன முடியுமோ அதை செய்யுங்க. ஆண்டவன் அனைத்துக்கும் போ, நீ ஈடேறுவதற்கு வழியை தேடுங்கிறார். ஆண்டவன் இருக்கிற இடத்துக்கெல்லாம் போ, அவங்க உன்னுடைய மேல. ஏன்னா நிலையான வாழ்க்கை இல்லை, நீ எப்பெல்லாம் நான் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நாராயணான்னு சொல்லுங்கிறார். கடைசி காலத்துல அவன் ஏன் இன்னொரு கேள்வி கூட வந்தது, எப்படின்னா இரண்யகசிபு எந்நேரம் வந்து நாராயண திட்டிகிட்டே தான் இருந்தார். அவர் எப்படி நல்ல குழந்தையா நான் பிரகலாதன் பிறந்தான் அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு, எப்பயுமே நாராயணன் நாராயணன் நினைச்சுட்டே இருந்தாரு. அவருக்கு குழந்தையும் அதே மாதிரி பிரகலாதனா பிறந்து எந்நேரம் நாராயணனை பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்து அவனை வந்து நல்வழிப்படுத்துறார். அப்போ நாராயணன் நினைச்சாவே போதும் உங்களுக்கு.
நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாராயணான்னு சொல்லுங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிவபெருமான் நமச்சிவாயன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார். அத்தனை அத்தனை இதுவும் உடம்பு என்னன்னா அதற்காக உன் உடம்ப வந்து கவனிக்காத இருக்கான்னு சொல்றாரு. இத்தனையும் செஞ்சுட்டானீங்கன்னா நீ உன் உடம்ப கவனிச்சுக்கோங்கிறாரு. நீ எத்தனை சொல்றதுன்னா உடம்பை வளர்க்கணும், உயிர் வளர்க்கணும், கல்வி வளர்க்கணும், ஞானம் வளர்க்கணும், பக்தி வளர்க்கணும், சமுதாய தொண்டை வளர்க்கணும். நீ மட்டும் நல்லா இருக்கக்கூடாது. நீ வந்த காரணம் என்ன? நீ வந்து பிறப்புக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தோடு இருந்தால் மட்டும்தான் நீ இது வந்து இந்த பூமியில பிறக்க முடியும். இந்த காரணம் இல்லைன்னா சில்வர் கார்டை ரிமூவ் பண்ணிடுவாங்க, இழுத்துருவாங்க. அப்போ என்ன செய்யணும்? நாம் இருந்த இடத்துக்கு ஏதாவது ஒரு அடையாளம் வச்சுட்டு போகணும் அப்படிங்கிறார். அப்போ அப்போ என்ன செய்யறதுன்னா நான் மனிதன் என்பதற்கு அடையாளமாக ஏதாவது ஒன்று விட்டு போகணுங்கிறார். மண்ணா உலகத்துக்கு மண்ணினால் அதாவது என்னன்னா நம்ம என்ன புறநானூர்ல சொல்றாங்க, அந்த மாதிரி மண்ணா உலகத்துக்கு மண்ணினால் குறிப்பிட்டு அப்புகழ் நெறி தம் மரியோனேங்கிறார், மறிந்தோனேங்கிறார் புறநானூர்ல. அப்போ நான் திருமூலர் சொல்றாரு, சித்தராக நாயன்மாராக இடையனாக அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அவர் திருமூலர் சித்தரா இருக்கட்டும், இல்லையா நாயன்மாராக இருக்கட்டும், அல்லது இடையனாக இருக்கட்டும், அவன் தான் இடையனாகத்தானே வந்தாரு மூலர் பெருமான். அத மூலர்ங்கிற இடையனோட உடலை புகுந்து வந்தவர் தானே, இடையனாக இருக்கட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனா அவர் கொடுத்த 9 தந்திரங்களும் வாழ்க்கையை பற்றி அவ்வளவும் மெடிக்கல் சயின்ஸுங்க, அவ்வளவும் யோகம், அவ்வளவும் யதார்த்தமாக வந்த தத்துவங்கள் எல்லாமே ஈஸியா புரியும். இப்போ நம்ம படிச்சோம் இல்லையா, செய்யல ஈஸியா 2 வாட்டி படிச்சா புரியுமா இல்லையா? கண்டிப்பா புரியும். தமிழ்ல வந்து அவ்வளவு தெளிவாக இலக்கண சுத்தமாக 4 வார்த்தைக்கு ஒரு லைனு, 4 லைன் சேர்ந்தது ஒரு செய்யுள். அந்த 4 செய்யுள் மாதிரிதான் 1,92,2 வார்த்தைகள் போட்டிருக்காரு 3000 பாடல்ல. அதனால அவர் 3000 பாடல் தான் எழுதினாரா, இல்ல 3000 வருஷங்கள் இருந்தாராங்கிறதெல்லாம் நமக்கு ஆராய்ச்சி வேண்டாம். நம்ம அவர் கொடுத்தது என்ன? நம்ம தோசையை சாப்பிடுவோம், அதுல இருக்க ஓட்டை என்ன வேண்டாங்கிற. அதாவது ரோஜா பூவுல எத்தனையோ பூ இருக்கும், அந்த பூவை பார்த்து மகிழுங்க, அதை விட்டுட்டு முள்ளு ஏன் வச்சாங்கன்னா முள்ளுல ரோஜா பூ இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால இது வந்து எல்லா மக்களுக்கும் உரிய ஒரு விஷயமா சொல்றாரு. இது உலகத்துக்கெல்லாமே ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை நம்ம பாதுகாத்து வரணும். இது நம்ம உலகம் பூரா எடுத்து செய்யணும். தமிழர்கள் எங்கெங்க வாழ்றாங்களோ மட்டும் இல்லாம மனிதர்கள் எங்கெங்க வாழ்றாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது போய் சேரணும் அப்படிங்கிறது நம்ம ஒரு பாயிண்டா எடுத்துக்குவோம். இன்னைக்கு ஸ்ரீராமர் ஜெயந்தி, ராம பக்தன் அனுமான், அவரை பத்தி கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா ஸ்ரீராம பக்தர் அனுமானுக்கு அஞ்சலி தேவி சின்ன வயசுலயே 2 வயசு 3 வயசுலயே தியானத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அது போல நாமளும் தியானத்தை கத்துக்கணும். ஆனாபானசதி தியானம் ரொம்ப ரொம்ப சிறப்பானது, ரொம்ப ஈஸியானது, சுலபமானது. யாருக்கும் எந்தவித காசு இவ்வளவுதான் கட்டினாதான் உனக்கு இந்த ஆனாபானசதி சொல்லித்தரோன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நீ இப்படியெல்லாம் சகப்பு ட்ரெஸ் போட்டுட்டு மஞ்சள் ட்ரெஸ் வெள்ளை ட்ரெஸ் எதுவுமே இல்லையா, உங்ககிட்ட எது இருக்க ட்ரெஸ் போட்டுட்டு இன்னும் தியானம் பண்ணு அப்படிங்கிறாரு. அது போல நம்ம தியானத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். வீரம், அறிவு மற்றும் தைரியத்திற்காகவும் அவரை நாம வழிபட்டு வர்றோம். அவர் என்ன வீரம் செய்தவர் என்றா எப்படியாப்பட்ட வீரதீர ஆஞ்சநேயர் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அறிவு, எந்த நேரத்துல என்ன செய்யணுங்கிறது நல்லா அறிஞ்சு அவர் சஞ்சீவி மலையை அப்படி தூக்கிட்டு வந்துட்டார் பாருங்க. அந்த வலிமை, அதனுடைய அவர் தைரியம். சஞ்சீவி மலை இந்த நேரத்துல நம்ம ஆராய்ச்சியே வேணாயா, என்ன மலை இது, என்ன நம்மளை விடவா, ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்னாரு, மலையை வந்து தூக்கிட்டு வந்து வச்சாரு. எல்லாருக்கும் நல்லதாச்சு. அதை பார்த்துட்டு இருந்தாங்க அரக்கர்கள்லாம் கூட அவங்க முடிச்சுக்கிட்டாங்க, அவங்களுக்கு இது கிடைச்சிடுச்சு, உயிர் கிடைச்சிடுச்சு. அதனால இன்று நாம் வந்து ஸ்ரீராமர் பக்தனை ஸ்ரீராமரை நம்ம வழிபடுறோம். அவருக்கு இன்னைக்கு மூல நட்சத்திரம், சில பேர் மூல நட்சத்திரத்தை கொண்டாடுறாங்க. அவரின் அருளும் ஸ்ரீராமனுடைய அருளும் நமக்கு கிடைக்கும், தடையில்லாம கிடைக்கும். நமக்கு என்ன தடைகள் இருந்தாலும் நீங்கி வெற்றி கிடைக்கும். சிறு வயதிலேயே சாகசம் புரிஞ்சவர் சூரியனை பார்த்துட்டு இது என்னமோ பழம், என்னது இது ஒரு பழமா,
டிஃப்ரெண்டான பழமா. நம்மளுக்கெல்லாம் சூரியனுடைய இந்த வெயிலே தாங்க முடியல. நாம் எங்கேயோ லட்சக்கணக்கான மைலுக்கு அந்தாண்ட இருக்கோம். இவர் என்ன பண்ணாரு, சல்லுன்னு பறந்து 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 போய் அந்த பழத்தை பழனிட்டு முழுங்கிடுறாரு. டேய் வேணாண்டான்னு கேட்கிறாரு. அதெல்லாம் வேணாம், எனக்கு வேணும், இந்த பழம் வேணும்னு சொல்லி சாப்பிட்டுட்டு அப்புறம் கடைசியில உலகமே இருளா போயிடுது. அதுக்கு ஒரு வரம் கொடுத்து அதுக்கப்புறம் இது பண்றாங்க. நிறைய வரங்கள் பெற்றவர் அவர், சகாவரம் பெற்றவர், நினைச்ச நேரத்துல நினைச்ச உருவத்தை எடுக்கிறவர். கேட்டா உடனே ஸ்ரீராம் ஜெயராம் சொன்னா அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருவார். அவ்வளவு பக்தி ஸ்ரீராமர் மேல. அப்படியாப்பட்ட ஒரு ஸ்ரீராமருடைய பக்த ஹனுமானுக்கு நாம வந்து இன்னைக்கு விழா கொண்டாடுறாங்க. நிறைய வந்து இன்னைக்கு நிறைய கோயில்ல வந்து விசேஷமா செய்வாங்க. நிறைய வந்து திருக்கல்யாணம் எல்லாம் நடக்கும். ஸ்ரீராமர சீதா கல்யாணம் எல்லாம் நடக்கும். நாமளும் அங்க போய் கலந்துக்கிட்டு நம்மளால முடிஞ்ச ஒரு இது வந்து சாமியை கும்பிட்டுட்டு வாங்க. இதனால நமக்கு என்ன எடுக்குன்னா, நமக்கு உடல் மனம் புத்தி ஆகிய மூன்றுக்கும் ஆரோக்கியமும் இணைந்த நிலையை பெற்றுக்கொள்ள நம் ஆஞ்சநேயரை வழிபடுவோம். ஸ்ரீராம பக்த ஆஞ்சநேயருக்கு மற்றும் இங்க குடிமிருக்கும் எல்லாருக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த மகாவதார் ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும் பழனியப்பன் ஐயா அவர்களுக்கும் எங்க ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி.